ஹரிதாஸ், தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த ஹவுஸ் புரோக்கர். வீடு மற்றும் வீட்டு மனைகள் வாங்க விற்க என்கிட்ட வாங்க. இட்லி சட்னி வாங்க என்னிடம் வாங்க. மணி ஃபாஸ்ட் ஃபுட். ஏண்டா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத நீ எல்லாம் ஒரு ஓனர், உன் இட்லி சட்னிக்கு ஒரு விளம்பரம் வேற. ஓடிடுறா. என்னடா கொம்டின் வர மாதிரி நாத்தம் வருது? நான் உள்ளியே. இட்லி குண்டா நான் திறந்துட்டு இருக்கிறான்பா. இந்த ஆவி உள்ள போனா நம்ம ஆவி வெளியே போயிடுமே. என்ன பூரி புஷ்னே இல்ல? எத்தனை நாளைக்கு பூரி புஷ்னு இருக்கும்? பூரி இன்னைக்கு போடுது இல்லையா? எதுவுமே இன்னைக்கு போட்டது இல்ல. அவன் தான் வெளியே போட்டுக்கிறானே ஃபாஸ்ட் ஃபுட். பொங்கல் குடியா? உங்களுக்கு என்ன வேணும்? பொங்கலுக்கு என்ன 2 பேண்ட் ஷர்ட், கையில ஒரு 1000 ரூபாய் கொடு போதும். யோ சாப்பிட்ற பொங்கலுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ 8 வகை மெனு வச்சுக்கிற பாரு. இந்த கால்ரா பான் சட்னி தானே, ஊத்தி எட்டுவா. பாதம் வடை வைக்கட்டுமா? கொல்லி வைக்கட்டுமான்னு கேக்குற. உடவா போற? வெய். வேற உங்களுக்கு? யோ என்னையா வடையில ஒரே நூலாகுது? உடஞ்சு போச்சு, நான் தான் தச்சு வச்சேன். உடஞ்சு போச்சுன்னு தச்சு வச்சியா? ஆமையா. ஆமா, மாஸ்டர் எங்க? அவர் ஊருக்கு போய் 1 வாரம் ஆகுது. அப்ப இந்த வடை அவர் போகும்போது போட்டு போனது. கொலகார பாவீங்களா? ஐயோ என்ன எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். அதான தாஸ். சிக்குதே. எஸ், ஐ அம் தாஸ் ஹரிதாஸ், தென்னிந்தியாவின் சிறந்த ஹவுஸ் புரோக்கர். என்ன விஷயம்? என் பேர் கார்த்திக். வெச்சுக்கோ. நான் வக்கீல். ஆபீஸ் போறதுக்கு வீடு வேணும் சார். வக்கீலா? ஆமா சார். பார்க்க ரொம்ப பழமாகற, சத்தம் போட்டு பேசுவியா? பேசுவேன் சார். சரி, வக்கீலுக்கு ஆபீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போடுவீங்கன்னு எல்லாம் பயப்படுறாங்க சார். இருந்தாலும் நீ தாஸ் கிட்ட வந்துட்ட, ட்ரை பண்றேன். வண்டி வச்சிருக்கியா? இருக்கு சார். டபுள்ஸ் ஓட்டுவியா? ஓட்டுவேன் சார். நல்லா ஓட்டுவியா? பரவாயில்ல ஓட்டுவேன் சார். சரி, டேக் த பைக். இந்த வண்டியில அனுஷ்கா தான் ஏற முடியும் போல இருக்குது. நிறுத்து, குட்டம் புட்டுக்குச்சுடா. யோ, இது நான் உனக்கு காட்டுற 11வது வீடு. இதை மட்டும் எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க சார். பார்த்து சார். அத நான் சொல்லணும். இதுவும் உனக்கு பிடிக்கலனா உனக்கு ஏவிஎம்ல தான் ஏன் செட் பண்ணணும். சரி, ஹவுஸ் ஓனர் வரான், அவனுக்கு பாம்பு காது, மெல்லமா பேசு. இந்த மாதிரி ஏரியால இந்த மாதிரி ஒரு வீடு உனக்கு எங்கேயும் கிடைக்காதியா? செடிங்க, பழைய பேப்பர், விட்டு போன பக்கெட் எல்லாம் ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணிக்கலான்ட்டாரு. உனக்கு ஓகேனா சொல்லி பேசிடலாம். ரூம்ல எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. ஆனா இவ்வளவு பெருசு எனக்கு தேவையில்லையே. வாடகை வேணும். 20,000 ரூபாய் வாடகையா? 10 மாசம் அட்வான்ஸ் கேட்கறான். ஐயோ, 20,000 ரொம்ப அதிகம். என்னால கொடுக்க முடியாது. வாடகை கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்களேன். அதெல்லாம் குறைக்க முடியாது. சொன்னல அவனுக்கு பாம்பு காதுன்னு. கீழே இந்த வார்த்தை உருவான் பாரு. ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. யார் சார் இவங்க? இந்த வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறாங்க. வீடு காலியா இருந்தா 4 பேர் வந்தாங்க போவாங்க. யோ பரமசிவம், வாயா. என்ன உன் ஆளா? ஏன்பா நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஃபிகரா? நீ பைல்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுன்னு உனக்கு பப்பாளி மாதிரி ஃப்ரூட் கேக்குதா? நீ கூட்டு வந்த பாட்டியான்னு கேட்டேன். ஆமாப்பா. எதுக்கு பாக்குறாங்களா? ஏதோ ஆபீஸ் போட போறாங்களாம். ஓ, என்னம்மா பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கே நம்மள தடவறான். சார் சொல்லுங்க மேடம். எனக்கு இந்த ஆபீஸ் வேணும். முடிச்சிருவோம். வாடகை எவ்வளவு? 20,000 வாடகை, 10 மாசம் வாடகை, அட்வான்ஸ் 20,000. ஐயோ, என்னால முடியாது. இவ்வளவு பெருசு எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஓகே. பொண்ணா பார்த்து மண்ணா விட்டுறதா கார்த்திக்? கேளு சார். ஃபர்ஸ்ட் நான் தானே பார்த்து ஓகே பண்ணேன். பேசி எனக்கு ஓகே பண்ணி கொடுங்க. சரி, அந்த ஒப்பாரி வாங்கிட்ட பேசிட்டு வரேன். சார் மேடம் உடனே ஓகே பண்ணுங்க. நான் ஓகே பண்றேன் மேடம். தாசே, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா வீடு பெருசாகுதுன்றாங்க. அதுக்குன்னு சின்னதாவா கட்ட முடியும்? பெருசா இருந்தா ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்களான்னு கேளு. வாடகைய ஒன்னா கொடுத்துட சொல்லு. சரி, என்னாச்சு? அந்த ஒப்பாரி வாங்க வாடகைலாம் குறைக்க மாட்டானா? அப்படியா? அந்த பொண்ணு வீடு பெருசா இருக்குன்னு சொல்றதுனால நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறான். ஓகேவா? இந்த பொண்ணுக்கு ஓகேவா? பரமசிவம் பேசுறான். அவங்களுக்கு ஓகேனா உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. ஆனா என்ன, ஒரே ப்ரொஃபஷனா இருக்க கூடாது. அப்படின்னா வேணாம், பிரச்சனை. அதெல்லாம் இருக்காதியா. அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே. யோ பரமசிவம், என் சைடு ஓகே, மேடம்க்கும் ஓகே. அப்போ 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் எடு. என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற மாதிரி ஃபீல் கொடுக்குறான். மாலெல்லாம் கேட்பானோ? நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன். நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன். யோ பரமசிவம், வண்டியில போற? ஆமா. பார்த்து சீட்டு சூடு, பைல்ஸ் பஞ்சர் ஆட போகுது. ஆமா ஆமா, இவர்தான் வந்து வைத்தியம் பார்த்தாரு.
நாலுலேருந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே தான் இருக்க போற. வண்டி எடுப்பா. ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல? கேட்டு வாங்கி தரேன், போட்டுக்கிறியா? ஏடியா வண்டியா? அவருக்கும் எனக்கும் ஒரே ஜாபா இருந்தா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும்னா அது மாதிரி இருந்தா வேண்டாம். அப்படிலாம் இருக்கா மேடம்? வக்கீலுக்கு ஆபீஸ் கிடைக்கிறதே கஷ்டம், அதுல இது வேறையா? யோ பாஸ்போர்ட் 2 டீ. எனக்கு பால் ஜி. இந்த டீயை குடி, நாளைக்கு உனக்கு பால் தான். ஜி உங்க கமிஷன் எவ்வளோ ஜி? ஏன் தெரியாதா? 10,000 ரூபாயா பால் குடிக்கிறப்பையா? சரி அந்த பொண்ணு என்ன வேலை செய்றாங்க கேட்டு சொல்லுங்க. கேட்டு சொல்றேன். என்னப்பா அந்த பொண்ணு என்ன வேலை பண்ணுது? வக்கீல்பா. 4 மிஸ் ஆயிடும் போல இருக்குதே. ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல ஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேற வீடு பார்க்கணும். அவன் என்ன வேலை செய்யறான்னு கேளுங்க. என்னையா அந்த பையன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? வக்கீல். ஏதோ மார்க்கெட்டிங்ல மேனேஜராமா. ஓ அப்பதான் ஓகே. இந்தாங்க. யோ ஒரு 10 நோட்டை எவ்வளோ நேரம் குடியா காசை? அப்புறம் ஜி காலையிலே பிசினஸ்லாம் முடிச்சிட்டீங்க, ட்ரீட்லாம் கிடையாதா? ட்ரீட்டா? என்ன சரவணபவன் சாம்பார் சாதமா? இல்ல ஜி, சரக்கு. சரக்கா? நீ கையை இறக்கு. யோ உனக்கு ஒரு வீடும் புடிச்சு கொடுத்து கூட ஒரு பொண்ணும் கொடுத்து சாயங்காலம் சரக்கு கேட்குறிய, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போனேன், என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு சார். யோ வண்டி அடியா. ஏய் என்னாஜி கலர் கலரா பல்பெல்லாம் போட்டுக்கிறாங்க? யார் இவரு? பீம்பா மேன் நிக்கிறாரு. அவங்க பவுன்சர்ஸ் தான் சார். பவுன்சரா? எஸ். அப்ப சார் யாரு? இவங்களுக்கெல்லாம் மாஸ்டர். முட்டையில இருந்து பொறிஞ்ச பல்லி மாதிரிக்கிறான், மாஸ்டருங்கிறான். எச்சத்து போட போறான். வாயா சார் உங்கள் ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு லைட் பியர். ஓகே சார். சார் உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் 2 லார்ஜ், ஒரு லைம் கார்டியல், ஓகே, அண்ட் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு உடனே கொண்டாங்க. ஓகே சார். இது போதுமா ஜி? அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜி. சார் சைடிஷ். தம்பி எனக்கு ஒரு முட்டை பொடி மாசு, ஒரு பிளேட் சுண்டல், 75 கிராம் மிக்சரு, ஒரு ரவி சூர்கா பாக்கெட். சாரி சார், அதெல்லாம் இங்கே கிடைக்காது சார். யோ இவ்வளவு பெரிய ஒயின் ஷாப்ல ரவி சூர்கா பாக்கெட் இல்லையா? அநியாயா. கிரில் சிக்கன், ஓகே சார். தந்தூரி சிக்கன், ஓகே, சில்லி சிக்கன். ஓகே சார். மீதியை அப்புறமா ஆர்டர் பண்ணுவீங்களா ஜி? கரெக்டாக சொன்னீங்க ஜி. கோழி கொலகாரா. நாளைக்கு இந்த பொண்ணு வக்கீல் தெரிஞ்சா என்ன பண்ணுவா? ஜி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன ஜி? ஜி? என்ன ஜி பேசுறீங்க? கேனத்தனமா திட்டுறான். ஜி. போட்டி எங்க வேணா இருக்கலாம், பக்கத்துல இருக்கக்கூடாது ஜி. அழகா இருக்குன்றதுனால அறுபது சார் முடியுமா? அந்த பொண்ணு மட்டும் வக்கீலா இருந்தா? ஐயே இல்லப்பா, அது கிடையாது. அந்த பொண்ணு ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். இதெல்லாம் தின்ட்டு என் மேல தான் வாந்தி எடுக்க போறான். ஐயோ கோழி காலி எப்படி பிக்கிறானே. ஜி என்ன ஜி? என் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறீங்க? இல்லையே ஜி, நல்ல வேலை ஞாபகப்படுத்துங்க ஜி. தானா தற்கொலையா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்பரை மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஏய் வக்கீல், ஃபர்ஸ்ட்னா ஒரே முறை தான். நம்ம காசுல தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் குடிக்கிறானோ. ஜி என்ன மாமா? மாமாவா? ஹே, சரக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன மாமா ஜி? நீ மாமா தான். உங்களை நான் ஒன்று கேட்கலாங்களா? கேளு மாமா. சொந்த காசுல சரக்கு அடிக்கிறதா இருந்தா எவ்வளோ அடிப்பீங்க? நான் சொந்த காசுல சரக்கு அடிக்க மாட்டேன் மாமா. ஏன்? சொந்த காசுல சரக்கு அடிச்சா எப்பெல்லாம் கையில காசு இருக்கோ அப்பெல்லாம் சரக்கு அடிக்கணும்னு தோணும். உங்களை மாதிரி யாராவது விருப்பட்டு ஆசையா வாங்கி கொடுத்தா ஏதாவது இந்த நானு மாதிரி ஆசையா வாங்கி கொடுத்தா? தம்பி. ஏய் பீம் பாய் வர்த்தகல்ல தீந்து போச்சு, எடுத்துன்னு வா. அது எங்க வேலை இல்ல சார். ஏய் அப்ப எத்தாண்டா வேலை? எதுடா அவன் வேலை? தடி மட்டு பையில கையை கட்டி நின்னா நீ அர்னால்டு நினைப்பா? சொல்றா உட்காருங்க ஜி. என்ன வீரஸ்டி கல்ட்டா கூட பண்ணலனா? எனக்கு குரங்கு கும்பு தெரியும்யா. ஏய் இப்ப 800 மாட்டியடா. உட்கார்றா. நீ ரெக்வெஸ்ட் பண்றியன்னு நான் உட்கார்றேன். சார் உங்கள் பில் சார். சார் வாங்கிக்கோங்க சார். எவ்வளோ ஏன் வந்திருக்குது? ஐயோ இன்னும் 5000 ரூபாய் போட்டுக்கிற? சாரி சார், இது பக்கத்து டேபிள் பில் சார். இந்தாங்க சார். நெஞ்சில பால வாத்தையா? என்னையா 10000 ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்க? ஆமா சார், இதான் சார் உங்க டேபிளுக்கான பில். அட பாவி, இத முதல்ல சொல்லிருந்தா நான் அந்த டேபிள்ல போய் உட்கார்ந்திருப்பேன். இது என்ன பாரா இல்ல கொள்ளடிக்கிற இடமாயா? ஒரு பியர் அடிச்சதுக்காக 10000 ரூபாய் பில்லு போடுவீங்க? ஜி காசு இல்லையா ஜி? என்கிட்ட இருக்கதே 10000 ரூபாய் தான் இருக்குது. டோன்ட் வரி ஜி, டோன்ட் வரி. டிப்ஸ் நான் தரேன் தம்பி. அட பத்தியா 10 ரூபாய் தரேன் அல்பே. ஐயோ போங்கடா. அட கருமமே, இந்த உலகத்திலே 10000 ரூபாய்க்கு ஒரே பீர் குடிச்சாலும் நானா தான் இருப்பேன். டே மாமா, டே மாமா.
யோ என்னயா தபலா சத்தம் கேக்குதா மாமா? தபேலா சத்தமா? எனக்கு கேட்கலையா? உனக்கு கேட்குது மாமா, எனக்கு தான் கேட்கும். அது எப்படி சொல்றேன். ரெடி, ஸ்டார்ட் மியூசிக்.